மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரை. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த, நல்லா கவனிங்க, அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர்கள் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்றும் அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். போதும், எங்க கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இப்போ ரெண்டு கூடங்க வழியறை உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, தர்மம் கேட்கிறவங்க. அவங்க தர்மம் கேட்கிறவங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வழியா இயேசு வராரு. கண்ணு கூட அந்த சலப்பு சவுண்டு கேட்கும். அந்த கூட கேட்கிறாங்க, என்ன சத்தம்? தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து போகிறார் அப்படிங்கிறாங்க. ஓ, தாவீதின் குமாரன். பொதுவாகவே இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த கூட இஸ்ரவேல் ஜனங்க தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. தாவீது வம்சத்துல ஒரு ராஜா வருவார். அவர் தன் தேசத்தை ஆளுகை செய்வார். அவர்தான் மேசியா. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரித்து எடுக்கப்பட்டவர் அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வருவார் காத்திருக்கிறாங்க. அவர் நீங்க நினைக்கிற மாதிரி ராஜா இல்ல. தாவீது வம்சத்தில் ராஜா. அவர் என்னவென செய்ய முடியும். ஒருத்தனை குணமாக்க முடியும், எழுப்ப முடியும், செத்தவனை எழுப்ப முடியும், ராஜ்யங்களை அரசாட்சிகளை அமைக்க முடியும். அந்த நம்பிக்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுது வருவார்கள். ஏன்னா யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ரோமர்கள் அவர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ரோமர்கள் யூதரை ஆண்டு கொண்டிருந்தபடினாலே அவர்கள் விடுதலையோடு இருக்க முடியல, அவர் விடுதலையோடு ஆராதிக்க முடியல, விடுதலையோடு எதுவும் செய்ய முடியல. அவர்கள் அடிமையா இருந்தபடினாலே அந்த தாவீதின் குமாரனாகிய மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அந்த மேசியா தான் இயேசு கிறிஸ்து. அவர் வந்துட்டாரு. ஆனா இன்னும் இஸ்ரவேல் ஜனங்க வரல, இன்னிவரை காத்திருக்கிறாங்க. அவர் வரணும்னு சொல்லி செவுத்துல மோதிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம். சரி, இப்போ இயேசு அவ்வழியை வருகிறார் என்று ரெண்டு குருடர்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டோன்னே, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களை பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அமைதியா இருப்பா, ஏன் சத்தம் போடுற, ஏன் போதகரை தொந்தரப்படுத்துற? இது அநியாயமா தெரியுதா, நியாயமா தெரியுதா? அவன் தப்பா சொல்லலையே, சத்தம் போடாம அமைதியா அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுது, அவர் இன்னும் அதிகமாய் சத்தத்தோடு கூப்பிட்டார்கள். இந்த காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்னன்னா, நம்ம செபிக்கும் போது, முழங்கால் போடும்போது, சரி அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின் போது, நீ எதுக்கு செவி கொடுக்கிற? அப்புறம் ஜெபம் பண்றாங்க இருக்கா, இல்லை அப்பவே ஜெபம் பண்ணுங்க இருக்கா? அதை யோசிக்கணும். ஏன்னா உன்னுடைய சுகத்துக்கும் உன்னோட விடுதலைக்கும் ஆசீர்வாதத்துக்கு தடை எது? அப்புறம் ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய பேர் அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், 5 நிமிஷம் ஜெபம், நேரம் இல்லை, இப்படி பல காரியங்களை சொல்லி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டு துன்பங்களை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். சரி, இப்போ அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குங்கிறான். சும்மாறா. அதட்டினார்கள். அவன் அதிகமாய் கூப்பிட்டான். ஆண்டவன் இப்படியே போயிட்டு நிற்கிறார். திரும்பி பார்த்து
எடுத்து வரச்சல் கூட்டு வா அப்படிங்கிறார். அவன் வந்துட்டான். அவனை அடுத்து வந்தனே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஆண்டவர், நல்லா கவனிங்க, முதல்ல அவன் கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? ரெண்டாவது எப்படி கூப்பிட்டான்? சத்தமா கூப்பிட்டான். புரியுதா உங்களுக்கு? அதட்டினாங்க, ஏய் பேசாம இரு, எச்சா கூப்பிட்டான். எப்ப ஜெபம் பண்ண முடியல நினைக்கிறியோ அன்னைக்கு தான் சேர்த்து ஜெபம் பண்ணணும். அதிகமா ஜெபிக்கணும். எப்ப முடியல நினைக்கிறனால ஜெபிக்க முடியல, காலையில எழுந்துச்சு ஜெபிக்க முடியல, 2.5 மணி மட்டும் தூக்கமே இல்லை. அது மாத்திரை போட்டம் கிடைக்கணும் தெரியல, அப்படி ஒரு இதா இருந்துச்சு. நைட்டு பூரா 2:30 ஆயிடுச்சு. காலையில் சொன்னா எந்திரிக்க முடியல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே என்னால பலன் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும், ஆராதனை போய் நிக்கணும். இன்னைக்கு நீர் தான் ஆராதனை நடத்துறீங்க, என்னால முடியாது. ஆண்டவர் என்னால முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூக்கம் வருது, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் என்ன செய்யணும்? பாண்டர் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அவர் கேட்கிற, என்ன செய்யணும்? ஓ, இதுதான் செய்தியா? நான் உனக்கு என்ன செய்யணும்? புரியுது உங்களுக்கு? நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்ப நமக்கு நிறைய தேவைகள் நம்ம இடத்துல இருக்கு. தேவையில்லாம இடத்துல போய் என்ன செய்ய மாட்டோமோ, நிக்க மாட்டோம். அப்படித்தானே? தேவையில்லாத இடத்துல நின்னா ஆகாத சம்பாசனை நல்ல ஒழுக்கத்தை கெடுத்துரும். தனக்கு அடங்காத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடினை கடினப்படுத்துவன் சகாயம் பண்ணி சரிதில்லை. இப்படி நிறைய வார்த்தை நம்ம நோய் வந்துட்டே இருக்கா இல்லையா? அதெல்லாம் கேட்கிறோம். நம்ம கீழ்ப்படிடுமா? அதுதான் காரியம். ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? வேதத்துல அந்த 2 குருடர்கிட்ட கேட்கிற கேள்வி, ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொன்னான், ஆண்டவரே நாங்கள் பார்வையடைய வேண்டும். அவனுக்கு என்ன இல்லையோ அவன் அதை கேட்டான் அவரிடத்துல. அவனுக்கு கண்களுக்கு வெளிச்சம் இல்லை. இப்போ ஆண்டவரோடு கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு. அதாகப்பட்டது ஆண்டவரே, அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஆசீர்வாதத்துக்கு ஆயத்தம் ஆகல என்று சொன்னார் ஒரு சகோதரர். எனக்கு ஊழிய அழைப்பு இல்லை பிரதர், ஆண்டவர் ஊழியத்து கலைக்கல, அதனால நான் ஊழியம் செய்யல, ஆனா நானே ஊழியம் செஞ்சுக்கிறேன். எனக்கு சிரிப்பா வந்துச்சு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆல்ரெடி காலிங். அவர் முதல்ல அழைச்சிட்டார் எல்லாத்தையுமே. சுவிசேஷ பிரசங்கப்பட்ட உனக்கு அவ்வளவுதான். அவரு சகல ஜாதி சீசராக்கி பிதாகுமார வயசுல ஞானஸ்தானம் கொடுத்து, நான் கட்டளையிட்டு யார் கைகளை உபதேசம் பண்ணுங்கள். இந்த வார்த்தை ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை, அவன் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், அவன் சீசன் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யணும்? அடுத்த பரிமாணத்துல கொண்டு போகணும். அப்படித்தானே? அப்படியானால் வேதம் சொல்லுது, அவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னா தெளிவா கேளுங்க, என்ன வேணும். இன்னைக்கு நான் அப்படித்தான் முடிவு எடுத்திருக்கிறேன். இனிமேல் எனக்கு என்ன வேணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உனக்கு என்ன வேணும்னு அடுத்தவன் டிசைட் பண்ணி கொடுத்தா அது உனக்கு சரிக்காது. சில நேரத்தை சொல்லுவாங்க, உனக்கு இந்த மாப்பிள்ளை, நான் வாழ்றது நான் தான் என் வாழ்க்கை அமைச்சுக்கோ சொல்லுவாங்க. சில பேர் சாப்பிட போன சில ஆடு விடுவாங்க, எல்லாத்தையும் எனக்கு இட்லி வேண்டாம், தோசை வேணும் சொல்றோமா இல்லையா? அப்ப நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நம்ம சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு ஆவியனை கேட்கிறாரு, உனக்கு என்ன செய்யணும்? அது நீ தான் சொல்லு. என் கனவு இருக்குங்க, என் மனைவிக்குங்க, இந்த டெக்காட்டில பிரசங்கம் எல்லாம், அந்த ஜெபம் எல்லாம் பரவத்து போகாது, பதிலும் வராது. ஆண்டவரே இவங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க, ரைட்டு செஞ்சிடலாம். ஆனா அவன் வேற ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறானே. இப்ப நான் ஆண்டவரே யாருக்கு என்ன சொல்லலாம், யாருக்கா ஒரு தேவை இருக்குது, ஆண்டவர் இந்த தேவையை அவங்களுக்கு சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆனா அந்த தேவையை அவங்க எதிர்பார்க்கல, வேற ஒன்று எதிர்பார்த்துருக்குறாங்க. ஆண்டவர் தருவாரா?
உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய ஜெபங்களை தெளிவா திட்டமா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். வீண் வார்த்தையை அளப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ உங்களுக்கு முன்னதென்று தேவை என்று அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். சரியா வாசிக்கணும். சரி, நீங்க ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாகப்பட்டது அப்படின்னு சொல்றோம்ல, அதான் அலப்புறது. எனக்கு 1,00,000 ரூபாய் தேவை, பணம் இல்லை, என் ஜெப வாழ்க்கை அதிகரிக்கணும், என் பரிசுத்த வாழ்க்கை அதிகரிக்கணும், என் தொழில் விரித்தடையணும், நான் படிப்புல உயரணும், எனக்கு நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு துணை, நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும். மற்றவர்களிடத்துல சொல்றக்கும் நம்ம நண்பர்கிட்ட சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு போறீங்க, ஃப்ரெண்டோட போறீங்க, என்ன வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் டீ குடிக்கிறீங்க, காஃபியா இருக்கும். டீயா காஃபி வேணும்னா காஃபின்னுவான். ஏன்னா காஃபி ஜாஸ்தியா இருக்கு விலை. அதை மற்றவங்களுக்கு போகும்போது சொல்ல மாட்டான், காசு ஜாஸ்தி இருக்கும், தப்பா வச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு டீ சொல்லுவாங்க அப்படின்னுவான். என்ன சாப்பிட்ற? சாப்பாடு போடும். பிரியாணி இது அப்பம் கூட போறான், இல்ல நண்பர்கள் போறான், இல்ல ஒருத்தர் போறான், உறவங்களோட போறான். எப்படி கேட்பான்? பிள்ளைங்க தான் தக்கப்பட்ட சரியா கேட்கும். என்னப்பா சாப்பிட்ற? அப்ப பிரியாணி சொல்லுங்க. ஃப்ரெண்டும் கூட யோசிப்பான்னு வச்சுக்கோங்களேன், தப்பா நினச்சிக்குவான், காசு இருக்குமா நினச்சிக்குவான். ஆனா அப்பா கிட்ட பிள்ளை காசு இருக்கலாம் பார்க்க மாட்டான். எனக்கு பிரியாணி வேணும், இல்லை எனக்கு பணம் வேணும், எனக்கு இது வேணும், தெளிவாக கேட்குறாங்களா இல்லையா? அப்ப என்ன ரிலேஷன்ஷிப்பு, உறவு என்ன? தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரு உறவு. இப்ப ஆண்டவர் அப்பாவா இருந்து உங்களுக்கு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க அவர்கிட்ட எப்படி கேட்கணும்? நான் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஆனா வேண்டாம், கொஞ்சம் சிக்கன், டேய் உனக்கு என்ன வேணும்? இந்த அலப்பாதங்கிறது இதாக்குது. சோத்ரு 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 ஆண்டவரே, பாருங்க பாஸ்டர், ஆண்டவரே நீங்க ஒரு கார் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே ஊழியத்துக்கு லாங்ல ஊழியத்து போறதுக்கு, நீ சுகமா போறதுக்கு ஒரு கார் கேட்கிற, அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு பாருங்க ஆண்டவரே, நாங்க காடுகள் மலையில் அலையிறோம், சரியானதுக்கு பஸ் கிடை, இந்த டெக்காட்டில வேண்டாம். அவருக்கு தெரியும், அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அவரு பாரஸ்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி, உலகத்தை படைச்சவர். உனக்கு என்ன தேவை? அது பெத்தவளுக்கு பிள்ளைகளை பத்தி நல்லா தெரியும். அவங்க நெளிஞ்சா உட்கார்ந்தா அது நல்லா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப பெற்ற தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்காரு. வேதம் சொல்லுது. உங்களுக்கு ஏதாவது அழகா சொல்ல, அவரை போய் நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்ப நமக்கு என்ன தேவை? நல்லா விட்டா போதும், நல்ல ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு கட்டு கட்டிட்டு நல்லா என்ன செய்வோம்? சுகமா ஒரு தூக்கத்தை போடுவோம். அப்படித்தானே? அது ஆண்டுக்கு தெரியுமே தெரியாதா? அதனால நீ என்ன செய்யலாம்? தேங்க்ஸ் பாஸ்டர். நம்முடைய தேவையை ஒவ்வொன்றும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால என்ன செய்ய ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்களேன், நானும் நம்ம சர்ச் தம்பியும் ஒரு காரியத்துக்கு வெளியே போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் வந்துட்டு இருந்தோம்.
வண்டியில் வந்தபோது தம்பி உட்கார்ந்த பின்னால் நம்ம எல்லாம் உட்காந்துருந்தேன். எனக்கு ஒரு ஆசை, இந்த வண்டி நம்ம பசங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஆவி இருந்துச்சுன்னா அவனா தான் நினைக்கிறேன் அப்படின்னு இறங்கி வந்தேன்னு கேட்டேன். ஏப்பா எப்போ வாங்கிக்கலாம் பாஸ்டர். அப்போ ஒரு கனெக்ட் ஆகுதா? நான் சொல்ற அர்த்தம் புரியுதா? அது நல்ல தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் அப்படித்தான் இருக்கணும். என் சர்ச் மக்களுக்கு என்ன தேவை? சில இடத்துல நான் போவேன். இப்போ ஒருத்தர் கடைக்கோ ஒரு வீட்டுக்கோ நான் போகிறேன். அவங்க நினச்சிக்கோங்க பாஸ்டர் எதுக்கு வராரு, அடிக்கடிக்கு வராருன்னா நான் உட்காந்து இங்கே என்ன தேவை அப்படியே பார்ப்பேன், நோட்டம் விடுவேன். இது இருந்தால் நல்லா இருக்குமா, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு நினைப்பேன். அப்போ ஒரு மனுஷன் நினைக்கிறேன், அதே போல் தகப்பன் வருவார், என் பிள்ளை கஷ்டப்படுறாளே இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் யோசிப்பாங்களா இல்லையா? இப்போ உங்க தகப்பன் வந்திருக்கிறாரு, அவர் உங்க வாயிலே வரணும் விரும்புறாரு. அவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவைன்னு தெரியும். நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு நல்லா கவனிங்க, ஆவியானவங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். உன் குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு தெரியும். உன் பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு தெரியும். உன்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவைன்னு தெரியும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு தெரியும். உன் தனிப்பட்ட நிலைக்கு என்ன தேவைன்னு தெரியும் அவருக்கு. அளப்பாத, உழப்பாத, தெளிவா கேளு, தெளிவாரு. நீ தெளிவா இருந்து தெளிவா ஜெபம் பண்ணு, போட்டு அளப்பாம தெளிவா ஜெபம் பண்ணும். அதனால தெளிவா நம்ம ஜெபம் பண்ணும் போதுதான் ஆண்டவர் நம்ம சொல்றாரு. அதனால மூணாவது காரியம் பார்ப்போம். மார்க்ல 11:24. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணும்போது அளப்பாம ஜெபிக்கணும். நான் கேட்கிறது கிடைக்கும் என்று விசுவாசிக்கணும். அதுதான் மெயின். அப்போ நான் பெற்றுக்கொள்ளுவேன். எப்போ? நான் புரியுதா சொல்றது? நீ எப்ப பெற்றுக்கொள்ளுவோன்னு விசுவாசிக்கிறியோ அப்ப பெற்றுக்கொள்வேன். நான் ஒரு வருஷம் கழிச்சு நான் பெற்றுக்கொள்வேன்னா ஒரு வருஷம், ஒரு வாரத்துல பெற்றுக்கொள்ளணும், ஒரு வாரத்துல பெற்றுக்கொள்வேன். விசுவாசம். இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னா அது விசுவாசத்தை பொறுத்தே இருக்குது. உன் விசுவாசம், உன் நம்பிக்கை என்ன செய்யுதுன்னா இது சரியா இருக்கும் அப்படி நம்புற. அந்த நம்பிக்கை பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் பெரிய காரியம். விசுவாசம் ஒரு பரிசுத்தம். என்ன இப்படி சொல்லி கேட்கலாம். ஏன்னா அது முழுமையா அந்த நம்பிக்கை இருக்கணும். ஏனோ தானங்கிற நம்பிக்கை நம்மள்ட்ட நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. விசுவாசம் அப்படின்னா நான் பெற்றுக்கொள்ளுவேன், இதை நான் ஆண்டு கொள்ளுவேன், இதை நான் அனுபவித்துக் கொள்ளுவேன், இதை நான் செய்யுவேன், இதை நடத்திடுவேன், இதை நடந்துரும், இது அப்படிங்கிறத விசுவாசத்தை மட்டும் போதாது. இப்ப நம்ம ஜெபத்துக்கு பதில் வராத காரியம் என்ன, நிறைய காரியத்தை பார்க்க போறோம். ஏன்னா நமக்கு ஜெபத்துக்கு பதில் வராத காரியம் நம்ம என்ன ஜெபிக்கிறோம் முடிவு பண்ணல. முழுமையா ரெண்டு ஆப்ஷன் இருப்போம். ஒன்னு இப்படி செய்யலாண்டுகள், அப்படி செய்யலாண்டுக்கிற தரவே மாட்டார். இங்க இருக்கால் அங்க இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதில் அவர் விரும்ப மாட்டார். நான் இதை பண்ணலாம் அதை பண்ணிடுவேன். அப்படி இல்லை, இதை நான் பண்ணுவேன், இதை செய்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். ரெண்டு முடிவுகளுக்கு எப்பவுமே முடிவு கிடைக்காது. ரெண்டுல ஒன்னு நீ முடிவெடுக்கணும். முடிவெடுக்காத மட்டும் கர்த்தர் தரமாட்டாரு. எனக்கு நிறைய குழப்பம் இருக்கு சில காரியங்கள்ல. நான் பெற்றுக்கொள்ளாததுக்கு நான் நிறைய காரணம் உணர்வு ஆவியில சில நேரத்துல இப்படி அப்படின்னுவேன், அது நடக்கவே நடக்காது. நான் முடிவெடுத்து உடனே நினைச்சிருவேன். சில நேரத்துல ஆண்டவர் நீ முடிவெடுக்கிற மட்டும் வெயிட் பண்ணிருக்கிறாரு. ஒரு கடைக்கு போற ஒரு பொருள் வாங்கும் போது அதை நீ செலக்ட் பண்ற மட்டும் கேஷ்ல பணம் கட்ட மாட்டா, அப்படித்தானே? செலக்ட் பண்ணதான் எடுப்ப. அப்ப தேவனோட செய்ய வேண்டிய கிரயத்தை கொடுக்க வேண்டிய பதில் வெயிட் பண்ணிருக்கிறாரு. நீ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம், நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதை ஆசீர்வதிக்கிறார், அது பலனை தராரு, அதுக்குரிய காரியத்தை நடப்பிக்கிறார். அப்ப ஜெபத்துக்கு பதில் வர காரணம் நம்ம முடிவெடுக்கல,
நம்ம ஜெபத்துக்கு பதில் வர்ற காரணம் நம்ம தெளிவு எடுக்காத ஆண்டவர் நான் உனக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் நான் பார்வையிடணும், அவ்வளவு பார்வையிடான். பைபிள் அப்படிதான் சொல்லு. அப்போ நம்ம என்ன வேணும் டிசைட் பண்ற மட்டும் அவர் அமைதியா இருக்கிறார். நீ டிசைட் பண்ண ஒன்றும் பதில் கிடைச்சது. அநேகர் நம்ம டிசைட் பண்றத இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இது இப்படி ஏறுமா, அப்படி ஏறுமா சொல்லி சொல்லி சந்தேகம் கிடைக்க மாட்டேது. எனக்கு இதுதான் வேணும் முதல்ல செலக்ட் பண்றோம். நான் சொல்லிட்டு அதுக்கு எனக்கு கிடைச்சிடும், ஆண்டு செஞ்சிருவார். அது விசுவாசம். அது மட்டும் இல்ல, அறிக்கை செய்ய வேண்டும். ரோமர் 10 அதிகாரத்துல 9:10 சொல்லுது, ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்யணும். ரட்சிப்பு உண்டாக நீ பெற்றுக்கொள்ள வாயினால் அறிக்கை செய்யணும். நான் இதை பெற்றுக்கொள்வேன், நான் இதை அனுபவிப்பேன், நான் இதை ஆண்டு கொள்வேன், நான் இதை செய்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன். பொதுவா உங்க மூளையில டாக்டர்ஸ் சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மூளை கட்லர் தான் சரின்னு செய்யும். நீங்க என்ன விரும்புறீங்கன்னு மூளை டிசைட் பண்ண காத்திருக்குது. டிசைட் பண்ண முடிஞ்ச மூளை சொல்லுது தண்ணி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னா, மூளை என்ன செய்யுது, சரீரத்துக்கு சொல்லுது ஏய் தண்ணி குடிக்கணுமாடா அப்படின்னா, அழகா போய் கேனை திறப்போம், நம்ம தண்ணி எடுப்போம், வேலை செய்யுது, ப்ராசஸ் ஆகுது. அப்போ நீ கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்க உட்காரும் போது என்ன வேணும் தெளிவா முடிவெடு. இதை நான் பெற்றுக்கொள்ளும் விசுவாசி. அது விசுவாசிக்கும் போது உன் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. விசுவாசம் கிரியில்லாத விசுவாசம். அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும், ஜீவனோடு இருக்கணும். விசுவாசம் கிரியை சொன்னா நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும் எப்படி, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் எப்படி சொல்லி புரியுது, இப்போ நான் ஒரு கார் வாங்குறேன்னு வச்சுங்க, அந்த கார் நான் துடைக்கிற மாதிரி கனவு பார்க்குறேன். நல்ல கார் வாங்கி எங்கே நிறுத்தி நான் துடைக்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்படி வண்டி துடைக்கணும், இப்படி நிறுத்தணும், வண்டிக்கு இந்த பேர் வைக்கணும், இந்த வண்டிக்கு இப்படி செய்யணும். ஆண்டு இந்த கார் தாங்க முடிஞ்சு போச்சு. ஆண்டவரை நான் இப்படி 3 மணி நேரம் ஜெபிக்கணும், 2 மணி நேரம் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கும் போது இப்படி கை நீடி ஜெபிக்கும் போது வியாதி சுகமாகணும். ஆண்டவரே நான் வியாதிக்கா ஜெபிக்கும் சுகமாகணும், சுகமாகும். அதுக்காக சோத்திரம் இயேசுவின் நாமம் சுகமாகும், சுகமாயிரு. அதனாலதான் விசுவாசிகள் நடக்கும் அடையாளம் சொன்னாரு. அப்ப விசுவாசிக்கும் போதுதான் ஜெபத்துக்கு பதில் வருது. அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. நான் என்ன செய்வேன், தாவீதின் குமாரன் கூப்பிடுவேன், அவர் என்ன செய்வார், என்னைய சுகமாக்கிடுவார், பார்வைய வைத்திருவார். அதனாலதான் கூப்பிட்டான். எப்போ உனக்கு நம்பிக்கை வருது நீ அப்பதான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். நம்பிக்கை வராத மட்டும் ஜெபத்துல உட்கார மாட்டேன். என்ன பண்றது, ஜெபம்னா கிடைச்சிருமா, ஜெபம்னா கிடைச்சிரும். அப்படி உனக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் உன் விசுவாசம் ப்ராசஸ் ஆகுது, கிரிச்சி ஆரம்பிக்குது. ஆகிய எனக்கு அன்பானவர்களே, அவர் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்க தான் அவர் சொல்லணும். ஆண்டவரே எனக்கு இது வேணும். அவர் சொல்றாரு, என் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் தருவேன்னு சொன்னாரா? கேட்க இயேசுவே அந்த நாமத்தினால எனக்கு இது வேணும், நான் இதை விரும்புறேன். நீதிமான் விரும்புற காரியம் அவனுக்கு, பாத்தீங்களா? அப்புறம் கிடைக்கலன்னா இன்னொரு மிஸ்டேக்கும் இருக்குது. ஜெபத்துக்கு பதிலா நம்ம நீதிமான இல்லாம அநீதிமானா இருக்கிறோம், அக்கிரமா வாழ்றோம், அக்கிரமத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம், அதனால நமக்கு பதில் வரல. நீதிமான் செழிப்பான். நீதிமான் செய்வனமா நம்ம செழித்திருக்கணும். நீதிமான் கூடாரங்கள் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். நீதிமான் ஜெபம் எப்படிதாமா ஊக்கமா இருக்கு, பலனாவும் இருக்குன்னு பையில போட்டிருக்குது. அப்ப நீதிமான் ஜெபம், நம்முடைய ஜெபம் நம்பிக்கைக்குரியதாக விசுவாசக்குரியதாக இருக்கணும். முட்டி போடும் போது நம்ம ஜெபத்துல பெற்றுக்கொண்டோம் ஆமென் சொல்ல ஆரம்பிக்கணும்.